டப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை ஸ்லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முட்டையோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. சலிச்சு வச்சுருக்க மாவையும் பாலையும் சேர்த்துட்டு பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்காக 5 இல்லைன்னா 5.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 5.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின் எடுத்து ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேட்டரை டின்னில் ஊற்றி 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேக் பண்ணுங்கள். கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு மில்க் காம்பவுண்டு கூட அந்த க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் தான் நான் கேக் அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பேஸ் 5.5 இன்ச்சுக்கு இருந்துச்சு, ஹைட் ஒரு 2 இன்ச்சுக்கு இருந்துச்சு. இது லிட்டு கூடயே வந்துடும். அதனால் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த பாக்ஸ்லேயே டேரெக்டாக பேட்டர் ஊற்றி பேக் பண்ணியுமே நம்ம எடுக்கலாம். நான் ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேக் டிமோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கோட வெயிட்டு மேலே இருக்க போர்ஷனை எடுத்ததுக்கப்புறமா 100 கிராம் இருந்துச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷை அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே கேக்கை வச்சிடலாம். கேக் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் வெனிலா ஃப்ளேவரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். அதை ஒரு லேயர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். க்ரீம் நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிச்சம் இருக்க அந்த கனாஷையும் இது மேலே சேர்த்துக்கலாம். இந்த கேக் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் செட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதோட ஒரிஜினலாக ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வெறும் சாக்லேட்டை மட்டும் உருக்கி அப்படியே சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்னென்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு மாதிரி செட் ஆயிடுது. அதனால வேண்டி நான் கனாஷ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் வெறும் சாக்லேட்டை மட்டும் உருக்கிட்டு நீங்கள் இந்த கனாஷுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஃப்ரிட்ஜில் 2 to 3 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாக்ஸோட வெயிட்டு 20 கிராம் கிட்ட இருந்துச்சு. பாக்ஸ் வெயிட்டு கழிச்சது போக கேக்கோட வெயிட்டு 300 கிராம் இருந்துச்சு. 250 ரூபாய் வரைக்கும் இதை கொடுக்கலாம். பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறது தான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.